பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜிதுல் ஹரம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகும் விடயம் என்னவென்றால் மஸ்ஜிதுல் ஹரம் பற்றியது. இஸ்லாத்தில் அல்லாஹுவின் அருளாக வழங்கப்பட்ட புனித பரிசுகளில் ஒன்றாகும் மஸ்ஜிதுல் ஹரம். மக்கா நகரில் உள்ள ஹரம் மஸ்ஜித் இதுவாகும். இதன் மகிமையும் அதில் தொழுவதால் பெறப்படும் நன்மைகளும் முஸ்லிம்கள் அனைவரும் அறிந்திருப்பதேயானாலும் அதன் புனிதத்தன்மையை மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டும். இதன் மதிப்பையும் பெருமையையும் உணர்வதன் மூலம் நாம் இறைவன் பால் உள்ள பற்று மேலும் வலுப்பெறும் என்ற நம்பிக்கையில் மஸ்ஜிதுல் ஹரம். மஸ்ஜிதுல் ஹரத்தின் மகிமையும் முக்கியத்துவமும். உலகின் முதல் மஸ்ஜித் இது. அல்லாஹ் தனது குர்ஆனில் கூறுகின்றான், மனிதர்களுக்காக முதலில் நிறுவப்பட்ட இல்லம் ஆசிர்வாதமாகவும் உலகிற்கு வழிகாட்டியாகவும் அமைந்து மக்காவின் இல்லம்தான். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 96வது வசனம். இது கஅபாவின் புனிதத்தையும் அதை சுற்றியுள்ள ஹரம் மஸ்ஜிதின் பெருமையையும் வலியுறுத்துகின்றது. இந்த மஸ்ஜிதில் தொழுவதால் ஏற்படும் பெருமைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், மஸ்ஜிதுல் ஹரமில் ஒரு தொழுகை தொழுவது மற்ற இடங்களில் செய்யும் 1,00,000 தொழுகைகளுக்கு சமனாகும். ஆதாரம் இப்னு மாஜா 1406வது ஹதீஸ். இது ஹரமில் தொழுவதால் கிடைக்கும் அதிசிறந்த நன்மையை எடுத்து காட்டுகின்றது. மனிதரின் வாழ்நாளில் கூட சேர்க்க முடியாத நன்மைகளை ஒரே தொழுகையிலே பெறலாம். ஹஜ் மற்றும் உம்ராவின் புனித தலமாகவும் மஸ்ஜிதுல் ஹரம் காணப்படுகின்றது. ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகள் இந்த ஹரம் மஸ்ஜிதையை சுற்றியே நடைபெறுகின்றன. உலகின் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அல்லாஹுவை வணங்கும் அந்த அழகான காட்சியை நினைத்து பாருங்கள். இது முஸ்லிம்களின் ஒற்றுமையையும் மார்க்கத்தின் சக்தியையும் விளக்குகின்றது. பாதுகாப்பான புனித நிலமாகும் இது. அல்லாஹ் மேலும் கூறுகின்றான், நீ இந்த மக்கா நகரத்தை பாதுகாப்பானதாக செய்தவனாக சாட்சியளிக்கின்றேன். அல் குர்ஆன் 95வது அத்தியாயம் 3வது வசனம். பாதுகாப்பான புனித நிலம். அல்லாஹ் மேலும் கூறுகின்றான், நீ இந்த மக்கா நகரத்தை பாதுகாப்பானதாக செய்தவனாக சாட்சியளிக்கின்றேன். அல் குர்ஆன் 95வது அத்தியாயம் 3வது வசனம். மக்கா நகரம், குறிப்பாக மஸ்ஜிதுல் ஹரம் அமைந்துள்ள இடம் பாதுகாப்பானதாகவும் அருள் நிறைந்ததாகவும் புனித நிலமாகவும் காணப்படுகின்றது. அங்கு வன்முறை, கொலை போன்றவை கூட தடை செய்யப்பட்டுள்ளது. மஸ்ஜிதுல் ஹரம் என்பது முஸ்லிம்கள் உலகத்தின் இதயமாக திகழ்கின்றது. அதில் தொழுவதால் மட்டுமல்ல, அதனை நினைத்து நினைத்து காதலிக்கவும் நாம் பழக வேண்டும். யாருக்காக இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் புனிதமாக்கினானோ அவருக்கே அந்த இடத்துக்கு செல்லும் ஆசையும் வாய்ப்பும் ஏற்படும். அதை நேரில் காணும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்காது. எனினும் அதன் மீது உள்ள பற்று, மரியாதை, இரக்கம் போன்றவை நம் உள்ளத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இவ்வாறு இஸ்லாத்தின் முக்கிய அம்சங்களை மேலும் அறிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலான நாலேஜ் ஆஃப் இஸ்லாமை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹரம் மஸ்ஜித் பற்றிய மகிமைகளை பகிர்ந்து மற்றவர்களுக்கும் உணரும் வகையில் வீடியோக்களின் நன்மையை பரப்புங்கள். வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும். நன்மையை பரப்புவோர் நன்மையில் பங்கேற்றவர் ஆவார்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். வஸ்ஸலாம்.